பாஜக தமிழ்நாடு தொழில்துறை வல்லுநர் பிரிவு சார்பாக திருச்சி கோட்ட மாநாடு நடைபெற்றது. திருச்சி மாவட்டத்தின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 16 மாவட்டத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப வல்லுநர்கள் கலந்து கொண்டனர். மனிதனின் மனம் அவ்வாறு உலகின் ஈர்ப்பு எத்தனையோ மனிதனின் சேர்க்கை எத்தனையோ என தனது அதீத முயற்சியால் உலக வல்லரசுகளுக்கு சவால் விடுத்துக் கொண்டிருக்கும் பாரதத்தை வல்லரசாக்க பாடுபட்டுக் கொண்டிருக்கும் நமது பாரத பிதாமகன் விக்சித் நாயகன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்து பெற்றுக் கொள்கிறேன். அட பெண்ணே, உன்னை நான் என்ன சொல்ல, உனக்கு ஏது இல்லை, உலகில் எதுவும் இல்லை. உன் புகழை நான் உலகில் சொல்ல, கண்ணதாசன் அட வாலி அல்ல. அடி பெண்ணே, உன்னை நான் என்ன சொல்ல. இவ்வுலகில் அனைவருக்கும் என பெண் சமுதாயத்திற்கே எடுத்துக்காட்டாய் விளங்கும் வீரமங்கை நீ. இந்திய திருநாட்டின் ஈடு இணையற்ற தவப்புதல்வினி, இந்தியாவின் நெறித்துறையே ஈடு இணையற்ற வளர்பிறையே. அம்மா, உங்களையும் இந்த நல்ல நேரத்தில் நினைத்து பெருமிதம் கொள்கிறோம். வாழ்வின் புகழ் வளர்க பாரதம். அன்பின் சிகரமே, அறிவின் ஊற்றே, அமைதி புயலே, ஆண்டவன் அதிகாரமே, ஆடிட்டர்களின் அகராதியே, இனிமையின் இளவலே, ஈழையின் பண்பாளரே, எங்களின் உரிமை குரலே, மெட்ரோ சிங்கமே, மெட்ரோ நகரின் ஹைகோவே, விவாதங்களில் சில டிவி விவாதத்துல பங்கேற்பார்கள். பார்த்திருக்கீங்களான்னு தெரியல, நான் பார்த்திருக்கிறேன். விவாதங்களில் பேச்சின் ஐப்பசி மாதமே, அடைமொழி காலமே, எங்களின் மாநில தலைவரே, தங்களை எல்லையில்லா மகிழ்ச்சியில் எங்களின் திருச்சி, தஞ்சை மற்றும் விழுப்புரம் கோட்டங்களின் தாமரை சொந்தங்கள் சார்பாக தங்களை அன்போடு வருக என வரவேற்று வருகிறோம். மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளராக வரலாற்று ராமன் லட்சுமணனாக செயல்பட்டு வழிநடத்திக் கொண்டிருக்கும் இந்த கூட்டத்தில் தொழில்துறை வல்லுநர் பிரிவு தொகுத்து வெளியிட்ட GST 2.0 புத்தகத்தை மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு எஸ் சுந்தர்ராமன் வெளியிட்டு உரையாற்றினார். பின்னர் அனைத்து பிரதிநிதிகளுக்கும் புத்தகங்கள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் மிஷன் 2026 என்ற குறிக்கோளுடன் தமிழ்நாட்டிலும் 1 லட்சம் தொழில்துறை வல்லுநர்களை இணைக்கும் இலக்கு குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.
என்னோட பேர் ராஜ்குமார். நாகப்பட்டினத்தில் நான் வந்து பிளாஸ்டிக் அரைக்கிறது மற்றபடி வெட்பாட்டில் பெரிய மிஷின் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்ட ஒரு 250 மேலே லேபர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தது பொருத்தமாக நினைக்கிறேன். மேலும் இந்த சம்மந்தமாக என் கூட ராஜா மிஷன் பிரபாகர் இருக்காங்க. இது இல்லாமல் என்னோட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அரசு திருவாரூர் மாவட்டத்தில் மாதிரி டெல்டா போயிட்டு அதில் வந்து திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் அவங்களோட இதெல்லாம் அதிகமாக ஆக்கிட்டு இருக்கோம். அதேமாரி அவங்களோட பிஜேபி கட்சி வழக்கு தான் உடனோட நோக்கமாக இருக்கும். அடுத்த வரையும் அவங்க கண்டிப்பாக 180 பேர் வரையாமல் அடுத்த வீட்டு நடத்தமாகிற மாதிரி ரெடி பண்ணிட்டு மாவட்ட நிர்வாகிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மயிலாடுதுறை நிர்வாகிகள்லாம் வந்துட்டு இருக்காங்க. இந்த தொழில் வல்லுநர்கள் பிரிவின் மாநில தென் மாநில தொழில் வல்லுநர்கள் பிரிவின் மிக சிறப்பான கூட்டத்தை மிக அழகாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் கோட்ட பொறுப்பாளர் கார்த்திகேயன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும், அருமை தலைவர் சுந்தரராமன்ஜி, அருமை சகோதரி உமாநாச்சியார்ஜி மற்றும் இங்கே பெருந்திரளாக வருகை தந்த எல்லோரையும் ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட தலைவர்கள் பொறுப்பாளர்களுக்கும் எனது அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன். நான் மயிலாடுதுறை மாவட்டம் தலைவர், தொழில் வல்லுநர் பிரிவு தலைவர். நான் கடந்த 1982 காலகட்டத்திலிருந்து எங்கள் குடும்பமே வந்து ஜனசங்க காலத்திலிருந்து நாங்கள் வந்து கட்சியில் இருந்து கொண்டிருக்கிறோம். 96 பகுதிகளில் எங்கள் மயிலாடுதுறையிலேயே பிஜேபியோட சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பத்மநாபபுரம், 2வது மயிலாடுதுறை தான். அப்படி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பேசுல பாரதிய ஜனதா கட்சி வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்காங்க. அப்படிப்பட்ட பகுதியிலிருந்து நான் வந்திருக்கேன். நம்ம பார்ட்டி நிஜமாவே நல்லா இருக்காங்க. நம்ம குரூப் உறுப்பினர்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. என்னோட பர்சனல் இஷ்யூ 10 நாளாக என்னோட பையனுக்கு கொஞ்சம் பர்சனல் மெடிக்கல் இஷ்யூ, நான் தஞ்சாவூர்லேயே இருந்ததுனால என்னோட பொறுப்பாளர்கள் அழைத்துட்டு வர முடியல, அவங்க வந்துட்டு இருக்காங்க. அதனால உங்களை எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுட்டு வந்தேன். வருங்காலத்தில் வந்து மிக சிறப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மிக உறுதுணையாக இருக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை பாராட்டுகளை வாழ்க்கையை தெரிவித்து வருகிறேன். நன்றி, வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் சாதனைகள், நல்லாட்சி மற்றும் GST 2.0 சீர்திருத்தங்கள் குறித்து பொதுமக்களுக்கு உண்மையான தகவல்களை பரப்ப வேண்டிய தேவையை வலியுறுத்தப்பட்டது. மாவட்ட தலைவரும் மாதந்தோறும் குறைந்தபட்சம் 50 புதிய வல்லுநர்களை சேர்க்கும் இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் திமுக அரசின் நிதி தவறுகள் குறித்து விரிவான விளக்கம் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டின் கடன் 9 லட்சம் கோடியை தாண்டியுள்ளது என்பதும், ஒவ்வொரு குடிமகனுக்கும் சுமார் 5000 நிதி சுமை உள்ளது என்பது குறித்தும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக பொதுமக்கள் நிதி விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்து தொழில்துறை வல்லுநர் பிரிவின் பொறுப்பு உள்ளது என்று உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது.
கூட்டத்தில் மாநில செயலர்கள் உமா நாச்சியார், கார்த்திக் மற்றும் திருச்சி மாவட்ட அழகேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனை அடுத்து கும்பகோணத்தில் நடைபெறும் அனைத்து பிரிவு கூட்டம் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையால் நடைபெற உள்ளது. அனைத்து மாவட்ட தலைவர்கள் மற்றும் தொழில்துறை அலுவலர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. என் பெயர் இளங்கோவன், திருவெம்பூர் தெற்கு மண்டல திருவெம்பூர் தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கேன். என்னோட பூத் நம்பர் வந்து 226. என்னோட பேர் பழனிசாமி. என்னோட பூத் நம்பர் 149, ஸ்ரீரங்கம் வட்டம். I am Professor Sanjeev Kumar, State Improvement Contractor, 21வது வார்டு மலைக்கோட்டை பகுதி, திருச்சி கிழக்கு தொகுதி. என்னுடைய பேர் சரவணன், திருச்சி மாவட்ட தொழில்துறை வல்லுநர் பிரிவோட தலைவர். நான் எங்களோட விஷன் என்ன அப்படின்னா, எங்களோட நிர்வாகிகள்கிட்ட முதல்ல சொன்னதுன்னா, டே டு டே லைஃப்ல அன்றாட நிகழ்வுல டெய்லி ஒரு 5 பேர் நோட் பண்ண சொல்லுங்க. இன்டர் கனெக்டிங் பீப்புள்ஸ். ஒரு நாளைக்கு 5 பேர்னா மாசத்துக்கு 30 பேர். நம்ம ஒரு பொங்கல் விழால இருந்து ரிபப்ளிக் டேல இருந்து எல்லா ஃபங்க்ஷன் நடத்துவோம். நம்ம ஏரியா மக்களை கூப்பிடுவோம். ஆனா இன்டர் கனெக்ட் பண்ணி 5 பேர் டெய்லி 5 பேர் அப்படின்னு வச்சா கூட 3 மாசத்துல அடுத்த பொங்கல் விழா வரத்துக்குள்ள தலைக்கு 150 பேர் இருக்கும். 2000 பேர் நம்ம கூப்பிடலாம். கூப்பிட்டு அதுல இன்டர் கனெக்ட் பண்ணணும். அவங்களுக்கு நிகழ்வு நடத்தி அவங்களுக்கு பரிசு கொடுத்து எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்றது முதல் மோட்டிவேஷன். எங்களோட அடுத்தது 26 மிஷன் அப்படின்னா, நான் ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேன். ரியல் எஸ்டேட் பண்றோம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. யூடியூப் சேனல்ஸ்ல இருந்து, மீடியால இருந்து, சமஸ்கிருத சுரபின்னு ஒண்ணு நிறைய பண்ணியிருக்கோம். என்னத்துக்கு பண்றோம் அப்படின்னா, நான் ஒரு எலெக்ஷன் நின்று இந்த ஏரியால, இது ஆக்சுவலா என்னுடைய வார்டுங்க. இந்த வார்டுல இது சரிங்க ரமேஷ், இந்த போட்டோகிராஃபர் பையன் இருக்க பாருங்க, நான் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருப்பேன்? 2வது பிளேஸுங்க. சுயேட்சையா நின்னது அந்த பையனுக்கு ஓட்டு எலெக்ஷன் அப்ப என்ன ஆச்சு? உனக்கு அடிச்சு மண்டே எல்லாமே நடந்துச்சு. அப்பதான் நான் சொல்லுவேன், எங்கள்கிட்ட எலெக்ஷன் சாஃப்ட்வேர் இருக்கு. நம்ம ஒவ்வொரு வார்டுலையும், ஒவ்வொரு ஏரியாலையும், ஒவ்வொரு கவுன்சிலருக்கும் என் சாஃப்ட்வேர் எலெக்ஷன் சாஃப்ட்வேர் நான் சாருக்கு டிமாண்ட் காமிக்கிறேன். நம்ம எங்க இருந்தாலும் ஜெயிக்கலாம். எப்படி பெனிட்ரேட் பண்ணுவோம் பண்ணிடலாம். இதுதான் எங்க விஷயம். தொழில்துறை வல்லுநர்னா அதை காமிக்கணும். வல்லுநர்னா யாரு, துறைனா என்ன, ப்ரொஃபஷனல் என்னன்னு காமிக்கணும். அதுக்கு எல்லா டெக்னாலஜியும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சாரோட இது இருந்தா போதும். இந்த டெமோ நிறைய இடத்துல கொடுத்துருக்கோம். இப்போ எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு அடுத்து பண்ணிடுவோம் சார். நிறைய அது பண்ணிருக்கோம். ஏரியால நிறைய அது ஏரியா வார்டு, அதனால இங்க முகாம் நடத்தணும். அதனால அந்த பையன் தண்ணி இல்லாத நேரத்துல எல்லாத்துக்கும் டெய்லி 5 நடை எல்லா வீட்டுக்குமே ஃப்ரீயா தண்ணி கொடுத்தோம். இல்ல அதுக்காக நிறைய இறப்புகள் அதுதான் எடுத்து போட்டது. அதனாலதான் போட்டேன் 1000 ஓட்டு போட்டேன். பட் அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இது. அதுக்கப்புறம் இன்னைக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம யாருக்கும் காமிக்கணும். வல்லுநர்னு என்ன பேசிட்டு போறது இல்லை, எல்லாம் பேசலாம், 6 பேசலாம். நீ வேலையை காமிக்கணும். உங்க டீடு தான் பேசும். பொறுப்பாளர்னா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், பொறுப்பு ஏன் கொடுத்தாங்க, எனக்கு இவர் கொடுத்தாரு, சேர்ந்து வந்தோடனே ஒரு பதவி போட்டாரு. அடுத்தது உனக்கு தொழில்துறை தான் போடணும்னு போட்டாரு. இவங்கதான் இவங்களும் இங்க மெரிட் வாங்குறது தான் விஷயம். பொறுப்பு வரணும்ல. அப்பா அம்மா எல்லாருமே ஒரு பொறுப்பு தான். பட் பொதுவாக ஒரு பொறுப்பு வந்துச்சுன்னா அதோட எஃபெக்ட் இருக்குல்ல. நீ தப்பு செஞ்சீங்கன்னா அவ்வளவுதான். அப்ப அந்த பொறுப்பு ஒரு நெறி இருக்கு. எவ்வளவு பொறுப்பா இருக்கணும், பொறுப்பு உணரணும் இல்ல, அதை மட்டும் செஞ்சாலே போதும். அதான் என்னோட இது. அதுக்கு என்ன செய்யணும்னா ஒரே ஒரு சின்ன பாயிண்ட், நெவர் எவர் கன்க்ளூட். உடனே கன்க்ளூட் பண்ணிடுறீங்க. ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்சர்வ் பண்றதுதான். எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு இவரு முடிவு பண்ணிட்டு போயிட்டு இருக்க கூடாது. கடைசி வரல வெயிட் பண்ணு. அதுதான் இன்டெலிஜென்ஸ். அதுதான் பொறுப்பாளருக்கு உள்ள நிர்வாகிகளோட உள்ள பெரிய தகுதியா நான் நினைக்கிறேன். ஷார்ட் டைம்ல நம்ம எல்லாருக்கும் இந்த ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணி மிக பிரம்மாண்டமாக இந்த மீட்டிங்கை பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய தேங்க்ஸ்.